Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science civics 5th lesson book back long answers discuss பண்ணலாம். India's international relations இதுதான் லெசனோட டைட்டில். இந்தியாவுடைய சர்வதேச தொடர்புகள் இதுதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். எல்லா வேர்ல்டுல இருக்க எல்லா கண்ட்ரி கூடயும் இந்தியா எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த லெசனோட கண்டென்ட். First one, highlight India and international organization with special reference to any three India's global grouping. அப்போ இந்தியா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட சர்வதேச அமைப்புகளோட ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு அமைப்பு அப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற அமைப்புகளோட இந்தியா என்னென்ன குளோபல் குரூப்பிங்ஸ் வச்சிருக்கு. குரூப்பிங்னால ஒரு குழுமம், குளோபல்னா உலகளாவிய. அப்போ உலகளாவிய குழுமம், உலகளாவிய கூட்ட சேர்ந்து ஒர்க் பண்ற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இத ஸ்பெஷல் ரெஃபரன்ஸா முக்கியமான எக்ஸாம்பிளா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிற குளோபல் குரூப்பிங்ஸ் பத்தி சொல்லுங்கிறாங்க. ஓகே, இந்தியா இஸ் a potential superpower and has a growing international influence all around the world. இந்தியாவுக்கு ரொம்ப பொட்டன்ஷியல், ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி இந்தியா. அதுக்கு growing இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகே, இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னா சர்வதேச செல்வாக்கு. அப்ப எல்லா நாடுகளுமே இந்தியாவை ரொம்ப முக்கியமா கொண்டாடுது. செல்வாக்குள்ள நாடா இந்தியா திகழ்கிறது. ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, உலக வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே இந்தியாவை ரொம்ப பொட்டன்ஷியலான வலிமை மிக்க சூப்பர் பவரா கன்சிடர் பண்ணுது. பீயிங் எ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, அப்ப புதுசா தொழிற்சாலைகள் அதிகமா உருவாயிட்டு இருக்கிற கண்ட்ரியா இருக்கிறதுனால இந்தியா ஹேஸ் அ கிரேட் ஹிஸ்டரி ஆஃப் கொலாபரேஷன். பழைய வரலாற்றுப்படி இந்தியா பல கண்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி கூட்டா வேலை செஞ்சு தன் தொழில்களை மேம்படுத்தி இருக்கு. அதுக்கான வரலாறுகள் அதிகமா இருக்கு. ஓகே, இட் ஹாஸ் ஆக்டட் as prominent member of several international organizations and has been a founding member of some. அப்போ ரொம்ப முக்கியமான மெம்பரா இந்தியா திகழ்ந்துட்டு வருது. செவரல் அதிகப்படியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல, அதாவது உலகளாவிய அமைப்புகளோட அது ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா இருக்கு. சில அமைப்புகளை எல்லாம் இதுதான் உருவாக்கி இருக்கு. ஃபவுண்டிங் மெம்பர்னா இந்தியா நிறைய அமைப்புகளை உலகளாவிய அளவுல உருவாக்கி இருக்கு. இந்தியா இஸ் a member of formal groupings like UNO, NAM, SAARC, G20 and the Commonwealth. அப்போ இந்த ஃபார்மல் குரூப்பிங்ஸ் என்னென்ன இந்த லிஸ்ட் UNO, NAM, SAARC, G20 அண்ட் காமன்வெல்த் இதுல எல்லாத்துலயும் இந்தியா பெருமை மிக்க ஒரு மெம்பரா இருக்கு, ஒரு அங்கத்தினரா இருக்கு. இந்தியா ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் a helping hand to UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா தன் உதவிகரத்தை நீட்டியபடியே இருக்கிறது. ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. இன் ஆல் ஹர் எஃபர்ட்ஸ், யுஎன்ஓட எல்லா எஃபர்ட்லையும் எல்லா முயற்சிகளிலும் இந்தியா சப்போர்ட்டிங் ஹேண்டா இருக்கு. இன் எண்டிங் military conflicts and in promoting peace and progress among the nations. இந்தியா யுஎன்ஓக்கு, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணுதுன்னா, மிலிட்ரினால இருக்கிற மிலிட்ரிகளுக்கு உள்ளான கான்ஃபிளிக்ஸ், மோதல்கள், சச்சரவுகள், அப்போ ஒவ்வொரு நாட்டோட மிலிட்ரி அவங்களுக்குள்ள இருக்கிற சச்சரவுகள், மோதல்கள், ப்ரொமோட்டிங் பீஸ், எல்லா கண்ட்ரிகளோட எல்லா நாடுகளோடையும் அமைதியை ப்ரொமோட் பண்ணுது. ப்ரோக்ரஸ் அமங் த நேஷன்ஸ், பொதுவாகவே எல்லா தேசங்களும் வளர்ந்து வர்றக்கு, வளர்ச்சி அடையறக்கு யுஎன்ஓக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுது. இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, now India is actively engaged in general diplomacy
general economic diplomacy, which is evident in the country being part of several economic coalitions. அப்ப இந்தியா வந்து இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப வேகமா என்கேஜ் ஆயிருக்கு. எதுல? தன்னை ஈடுபடுத்தி இருக்கு. என்கேஜ்னா ஈடுபடுத்தி இருக்கு. எதுலன்னா இன் ஜெனரல் எக்கனாமிக் டிப்ளமசி அப்படின்னா பொருளாதார ரீதியான தூதரக செயல்கள். டிப்ளமசினாலே அண்டை நாடுகளோட வெளிநாடுகளோட இருக்கிற தொடர்புகள். அப்ப பொருளாதார ரீதியான தொடர்புகள்ல இந்தியா தன்னை ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. விச் இஸ் எவிடென்ட், கண்கூட தெரியக்கூடிய இந்த கண்ட்ரி பீயிங் பார்ட் ஆஃப் செவரல் எக்கனாமிக் கோயலிஷன்ஸ். அப்ப இந்தியா வந்து நிறைய எக்கனாமிக் கோயலிஷன்ஸ், ஐ மீன் கூட்டா வேலை செய்யற, கோயலிஷன்னா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது. அப்ப பொருளாதாரத்தை எக்கனாமிய மேம்படுத்திக்கிறதுக்கு கூட்டா பல சர்வதேச நாடுகளோட இந்தியா வந்து ஆக்டிவா என்கேஜ் ஆகி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங். அப்போ 3 குளோபல் குரூப்பிங்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 3 குளோபல் குரூப்பிங்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இப்சா, செகண்ட் ஒன் இஸ் பிசிஐஎம், தேர்ட் ஒன் இஸ் எம்ஜிசி. ஓகே, இது வந்து மெக்காங் கங்கா கோஆபரேஷன். நேம் த குளோபல் குரூப்பிங். நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங் வந்து இப்சா, ஃபர்ஸ்ட் ஒன். நேம் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ், இப்சால இருக்கிற கண்ட்ரிகள் இணைந்திருக்கும், இப்சா அமைப்புல இணைந்திருக்கும் கண்ட்ரிகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, இந்த நேமே உங்களுக்கு காமிக்கும் பாத்தீங்களா? ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் பிரேசில், எஸ்ஏ ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்ஜெக்டிவ்ஸ், அதோட நோக்கம், அதோட டார்கெட் என்ன, எதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டு ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துல ஃபோக்கஸ் பண்றக்கும், எஜுகேஷன் கல்வி, எனர்ஜி, ட்ரேடு, கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ் அமங் அதர்ஸ். அப்ப மற்ற கண்ட்ரிகளோட இந்த துறைகளை எல்லாம் மேம்படுத்துறது தான் வந்து இப்சாவோட நோக்கம். ஓகே, எஜுகேஷன் கல்வி, எனர்ஜின்னா ஆற்றல், மின்சக்தி, மின்சார சக்தி, மின்சார உற்பத்தி, ட்ரேடு வியாபாரம், கல்ச்சர் வந்து பண்பாடு, டிஃபென்ஸ் மிலிட்டரி அண்ட் அமங் அதர்ஸ். ஓகே, the second global grouping வந்து BCIM. Okay, now name of the member countries என்னென்ன? As the name suggests, B for Bangladesh, C for China, I for India, M for Myanmar. BCIM. அதோட நோக்கம், அதோட டார்கெட், அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன? To respond to threats such as natural disasters and data breaches and protect business interests. அப்போ ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா பதிலளிக்கும் விதமாக, எப்படி பதிலளிக்கிறது, எப்படி தாங்கிக் கொள்வது அப்படிங்கறத ரெஸ்பாண்ட். த்ரெட்ஸ் சச் அஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா இயற்கை பேரழிவுகள்ல இருந்து அதை எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது. டேட்டா பிரீச்சஸ், டேட்டானால இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு தகவல். ஓகே, தரவு இன்ஃபர்மேஷன். பிரீச்சஸ் அப்படின்னா அந்த தரவுகளை மிஸ்யூஸ் பண்றது, தவறாக பயன்படுத்துவது, இல்லாட்டி அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தரவுகள், அந்த தகவல்களை கசிய விடுறது. ஓகே, இந்த டேட்டா பிரீச்சஸ் கிட்ட இருந்து எப்படி இந்த நாடுகளை தன்னை காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் பிசிஐஎம்மோட நோக்கம். மூன்றாவது காரணம் என்னன்னா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்னால வணிகம், வியாபாரத்தை எப்படி பெஸ்டா வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிசிஐஎம்மோட நோக்கம். தேர்ட் ஒன் வந்து நேம் ஆஃப் த குளோபல் குரூப்பிங் என்னன்னா எம்ஜிசி, மெக்காங் கங்கா கோஆபரேஷன். நேம் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன இதுல அப்படின்னா இந்தியா, கம்போடியா, லாவோஸ், பிடிஆர், மயான்மர், தாய்லாந்து, வியட்நாம். இதெல்லாம் தான் இந்த எம்ஜிசியில இணைந்திருக்கும் நாடுகள். இதோட நோக்கம் என்னன்னா டு கிரியேட் நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் இந்த கங்கா மெக்காங் பேசின். ஓகே, இந்த கங்காவும் மெக்காங்கும் இந்த ஆறுகள், அந்த நதிகளை எல்லாம் இணைத்து
வியாபாரம், எஜுகேஷன், இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் இதெல்லாம் இந்த நாடுகளுக்குள்ள பண்ணிக்கிறதுக்கு தான் மெக்காங் கங்கா கோஆபரேஷன் சொல்லி இந்த குளோபல் குரூப்பிங்கை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, now what is the next question? Trace the reason for the formation of BRICS and write its objectives. அப்போ பிரிக்ஸை ஏன் ஃபார்ம் பண்ணினாங்க, உருவாக்கினாங்க, அதனுடைய இலக்குகள், குறிக்கோள்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ், பிளான் என்ன, பிரிக்ஸ் ஏன் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. The acronym BRICS was coined by Jim O'Neill, a famous British economist. எக்கனாமிஸ்ட்னா பொருளாதார நிபுணர், மணி பணம் ரிலேட்டடான ஒரு நிபுணர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவரு தான் இந்த ஆக்ரோனிம் பிரிக் அப்படிங்கிறத முதலா காயின் பண்ணினது, உருவாக்கினது. ஆக்ரோனிம் அப்படின்னா ஒரு வேர்டோட முதல் எழுத்து எல்லாத்தையும், இப்போ ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் இருக்கு லிஸ்ட்ல, அந்த 5 வார்த்தைகளோட முதல் எழுத்தை மட்டும் எடுத்து ஒரு புது வார்த்தையா உருவாக்கினா அதுக்கு பேரு ஆக்ரோனிம்னு பேரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் பிரேசில், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ரஷ்யா, இந்தியாவோட முதல் எழுத்து, சைனாவோட முதல் எழுத்து, சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்ப இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி BRICS பிரிக்ஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ரோனிம். ஓகே, ஆர் லீடிங் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர்ஸ் அட் த ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். அப்ப இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே எமர்ஜ் ஆகிற, உருவாகிட்டு வர்ற, வளரும் பொருளாதார கண்ட்ரிஸ், பொருளாதார வகையில வளரக்கூடிய நாடுகள், அரசியல் ரீதியா பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற நாடுகள், ரீஜனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும். ரீஜனல்னா பிராந்திய லெவல்ல, ஒரு ஸ்டேட்டு, ஒரு மாவட்டம் அப்படின்னு ரீஜனல் லெவல்ல. ஓகே, இன்டர்நேஷனல் லெவல்ல, சர்வதேச லெவல்ல இந்த 5 கண்ட்ரியும் தன்னை டெவலப் பண்ணிட்டே வருது அப்படிங்கறத இந்த லைனோட மீனிங். The BRICS organization's headquarters is in Shanghai, China. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இதோட தலைமை அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னா ஷங்காயில இருக்கு. BRICS opened up a possibility for countries of the global south to challenge the global north. அப்படின்னா இந்த அமைப்பு, பிரிக்ஸ் அமைப்பு வந்து இந்த கண்ட்ரிகளுக்கு, இந்த 5 கண்ட்ரிகளுக்கும் குளோபல் சவுத், இவங்கெல்லாம் வந்து குளோபல் சவுத் கண்ட்ரிஸ். ஓகே, டு சேலஞ்ச் த குளோபல் நார்த் அப்படின்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ், இங்க இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. குளோபல் நார்த் வந்து வளர்ந்த நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் USA, கனடா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் வந்து குளோபல் நார்த். ஓகே, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா, இதெல்லாம் வந்து குளோபல் சவுத். ஓகே, அப்ப இவங்க வந்து அவங்க கூட போட்டி போடுற மாதிரி சேலஞ்ச் பண்றதுக்கு பிரிக்ஸ் வந்து வழிவகுத்து கொடுக்குது அப்படிங்கிறது இந்த லைனோட மீனிங். இந்தியா இஸ் an active member and this collaboration paves way for India to build its global profile. அப்போ இந்தியா வந்து ஒரு ஆக்டிவான மெம்பர், இதுல வந்து நல்ல சுறுசுறுப்பா பங்கெடுத்துக்குது, வேகமா பங்கெடுத்துக்குது, கொலாபரேட் பண்ணுது, இந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் கூட்ட வேலை செய்யுது. அப்படி செய்யறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு வழி கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா உலக அளவுல தனக்கு ஒரு ப்ரொஃபைல், ஒரு நல்ல பெயர், ஒரு சிறந்த பெயர், வலிமை மிக்க நாடுங்கிற ஒரு பெயரை உருவாக்குறதுக்கு வழிவகுத்து கொடுத்தது. ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ் ஏன் ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கான காரணம் என்ன? டு பி an alternative to World Bank and IMF to challenge US supremacy. பிரிக்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், மாற்று அமைப்பா இருந்தது. எதுக்கு அப்படின்னா உலக வங்கிக்கும் IMF-க்கும், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இந்த அமைப்புக்கும் பிரிக்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா உருவாக்குனாங்க. அதுவும் எதுக்குன்னா டு சேலஞ்ச் US சுப்ரீமசி, அப்படின்னா அமெரிக்காவோட ஆதிக்கம்,
அமெரிக்காவோட ஆதிக்கத்தை எதிர்க்கிற மாதிரி டிப்ளமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து பிரிக்ஸ். டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்டு அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன்ஸ் டு கேரி அவுட் டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். அப்ப இங்க இருக்கிற மெம்பர் நேஷன்கள்ல இந்த பிரிக்ஸுக்குள்ள இருக்கிற நாடுகள், இந்த நாடுகள் வந்து தன்னை நிர்வகிச்சுக்கிறதுக்கு, ஓகே, மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு, டு கேரி அவுட் செயல்படுத்துறதுக்கு, என்னத்தை செயல்படுத்த, வளர்ச்சிக்கான விஷயங்களையும் எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியான மேம்பாடுகளுக்கும் செயல்படுத்துறதுக்கு இந்த மெம்பர் நேஷன்களுக்கு பிரிக்ஸ் வழி அமைச்சு கொடுத்தது. ஓகே, இதுதான் பிரிக்ஸ் உருவாவதற்கான காரணம். அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, அதோட குறிக்கோள்கள், இலக்கு, டார்கெட் என்ன அப்படின்னா, டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட். அப்போ பிராந்திய லெவல்ல டெவலப் ஆகணும், வளர்ச்சி அடையணும். அதோட பிரதேசத்துல டெவலப் ஆகணும், அந்தந்த நாடுகள் டெவலப் ஆகணும். இட் ஆக்ட்ஸ் as a bridge between developed and developing countries. அப்போ வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் நடுவுல பிரிக்ஸ் வந்து ஒரு பாலமா இருக்கு. இது வந்து ஒரு நோக்கம், பாலமா இருக்கணுங்கிறது வந்து பிரிக்ஸோட நோக்கம். டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அப்ப மனித வளம் மேம்படுவதற்காக அதிகமான வகையில பிரிக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. கான்ட்ரிபியூட்னா தன்னை செயல்படுத்துறதுக்காக தன்னை ஈடுபடுத்திக்கிறது பேரு கான்ட்ரிபியூட். டு எஸ்டாப்ளிஷ் அ மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு. அப்படின்னா ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டுனா சமமான, ஈக்விட்டபிள்னா ஈக்குவலா இருக்கிறது. அப்புறம் ஃபேர் அப்படின்னா எல்லாருமே நீதி நேர்மையோட ஒவ்வொரு கண்ட்ரியும் நடந்துக்கிறது. அப்போ சமமான மற்றும் நீதியான உலகம் ஒண்ணு அமைக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து பிரிக்ஸோட நோக்கம். பூஸ்ட் இன்ட்ரா-பிரிக்ஸ் ட்ரேட் இன் their local currencies to increase trade cooperation and cope with the current international financial crisis. அப்ப பிரிக்ஸ் ட்ரேடு வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணணும், அதிகப்படுத்தணும். எதுலைன்னா அவங்களோட லோக்கல் கரன்சிலேயே, ஓகே, அவங்களோட பணத்தை வச்சே. இப்ப டாலருக்கு நிகரா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, டாலர், தினார், யூரோப்பியன் டாலர் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்கவுங்க பணத்திலேயே வியாபாரம் பண்ணிக்கலாம். டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆபரேஷன், வியாபார ரீதியான நட்புறவை வளர்த்திக்கிறதுக்கு. அண்ட் டு கோப்னா ஏத்து நடந்துக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, தாங்கி நடந்துக்கிறது. ஓகே, கோப் வித் த கரண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்படின்னா இப்ப இருக்கிற, கரண்ட்னா இப்ப நிகழ்வுல இருக்கிற, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா சர்வதேசம் எல்லா நாடுகளுக்கும் உண்டான நிதி நெருக்கடி. கிரைசிஸ்னா ப்ராப்ளம், அப்ப பொருளாதார பிரச்சனைகள், இதைய சமாளிக்க கூடிய அப்படிங்கிற வேர்டு தான் கோப். ஓகே, அது வந்து பிரிக்ஸோட நோக்கம். டு ப்ரொமோட் த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அமங் த மெம்பர் ஸ்டேட்ஸ். அப்ப இந்த பிரிக்ஸுக்கு உட்பட்ட நாடுகள் அனைத்தும் தனக்குள்ளேயே டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், தொழில்நுட்ப ரீதியான தகவல்களை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறது பிரிக்ஸோட நோக்கம். டு என்ஹான்ஸ் inclusive economic growth and creation of jobs, fight against poverty, and accelerate the economic transformation of members. Upper last point of the objectives of BRICS is to enhance, அதிகப்படுத்துறது, மேம்படுத்துறது. எதுன்னா பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், பாவர்ட்டிக்கு எதிர்ப்பான சண்டை, பாவர்ட்டி எதிர்க்கிறது. பாவர்ட்டினா ஏழ்மையை இல்லாம பண்ணுவது, ஏழ்மையை விரட்டி அடிப்பது. இதுதான் வந்து ஃபைட் அகேன்ஸ்ட் பாவர்ட்டி. அண்ட் ஆக்சிலரேட் தி எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சிலரேட் பண்ணா எப்படி, வண்டி எப்படி ஆக்சிலேட்டர் அமுத்துனா ஸ்பீடா போகுமோ அந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியை
ஆக்சிலரேட் பண்றது மெம்பர் நாடுகளுக்குள்ள. இதுதான் வந்து பிரிக்ஸோட நோக்கம், குறிக்கோள். ஓகே, ஸோ we are winding up the second question. The third one, mention OPEC missions and how does it help other countries. OPEC உடைய நோக்கம் என்ன, அது எப்படி மற்ற கண்ட்ரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுது, உதவுது. OPEC. OPEC is the organization of the petroleum exporting countries, a group of oil producing nations in an intergovernmental organization founded in Baghdad, Iraq and headquartered in Vienna, Austria. OPEC organization வந்து பெட்ரோல் எக்ஸ்போர்ட் செய்யற கண்ட்ரிகள் கலந்த ஒரு குழுமம், கூட்டா சேர்ந்த ஒரு அமைப்பு. A group of oil producing nations, எண்ணெய் தயாரிக்கும் நாடுகளுடைய ஒரு அமைப்பு. இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அரசுகளுக்கு இடையேயான உடன்படிக்கையுள்ள ஒரு அமைப்பு. அது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபவுண்டட் இன் பாக்தாத், ஈராக் அண்ட் ஹெட்குவார்டர்ட் இன், அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் தலைமை அலுவலகம் வியன்னா, ஆஸ்திரியால இருக்கு. ஈரான், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுவேலா ஆர் தி ஓபெக்ஸ் ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அப்போ இந்த கண்ட்ரிகள் எல்லாம் தான் ஓபெக்க உருவாக்கியது. OPEC membership is open to any country that exports crude oil and which shares the ideals of the organization. அப்படின்னா ஓப்பக்ல போய் யார் வேணாலும் மெம்பர் ஆயிக்கலாம், எந்த நாடு வேணாலும். ஆனா ஓப்பக்கோட கோட்பாடுகள், ஐடியல்ஸ், பிரின்சிபலுக்கு உட்பட்டதா இருக்கணும். ஓகே, it is open to any country that exports crude oil எக்ஸ்போர்ட் பண்ற எந்த கண்ட்ரி வேணாலும் ஓப்பக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டா ஓபெக் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். ஓபெக்கோட மிஷன் என்ன அப்படின்னா, அது எதுக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்னா, டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ் இன் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ். கோஆர்டினேட்னா ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா நட்புறவோட கொண்டுட்டு போறது, செயல்படுத்துறது பேர் தான் கோஆர்டினேட். அப்போ ஆயில் பாலிசிஸ், ஆயில் விற்பதற்கான பாலிசி எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒன்றிணைத்து எல்லா மெம்பரையும் கொண்டுட்டு போறது தான் வந்து ஓப்பெக்கோட வேலை. இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டெபிலைஸ் ஆயில் மார்க்கெட்ஸ். அப்போ எண்ணெய் பொருட்கள் விற்கும் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, சந்தை, அதை வந்து ஸ்திரப்படுத்துறது, ஒரே நிலைய வச்சிருக்கிறது, ஏற்ற இறக்கம் இல்லாம பாத்துக்கிறது, ஸ்டெபிளைஸ்டா வச்சுக்கிறது. டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு த பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ். அப்ப இந்த எண்ணெய் நிறுவனங்கள், எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடுகள் தான் இது தொடங்கி இருக்கு. அப்போ அந்த ப்ரொடியூஸ் பண்ற எண்ணெய், பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிகளுக்கு நியாயமான நிலையான வருமானம் வருவதற்கு உறுதிப்படுத்திக்கிறது தான் ஓப்பக்கோட வேலை. An efficient economic and regular supply of oil to consuming nations. அப்போ எஃபிஷியன்ட்னா திறன்பட உற்பத்தி செய்யறது, பொருளாதார ரீதியாகவும் ரெகுலரா சப்ளை பண்றது, ஆயில வந்து ரெகுலரா ஸ்டாக் எல்லாம் நிறுத்தாம லேட் பண்ணாம கரெக்டா சப்ளை பண்றது வந்து ஓப்பக்கோட வேலை. எதுக்குன்னா கன்சியூமிங் நேஷன்ஸ் அப்படின்னா நுகரும் நாடுகள். அப்ப இந்த ஆயில கன்சியூம் பண்றவங்க, இப்ப இந்தியாலாம் பெட்ரோலியம் வந்து தயாரிக்கிறது இல்ல, நம்ம வாங்குறோம். அப்ப நம்ம வந்து கன்சியூமர், ஓகே, அவங்க வந்து செல்லர். அப்ப கன்சியூமர்ஸுக்கு திறன்பட பொருளாதார ரீதியா நியாயமான, லேட் ஆகாம ரெகுலரா சப்ளை பண்றது தான் வந்து ஓப்பக்கோட மிஷன். A fair return on capital to the investors of the petroleum industry. அப்ப பெட்ரோலியம் துறையில இன்வெஸ்ட் பண்ணினவங்க, முதலீடு போட்டவங்களுக்கு நியாயமான நல்ல திரும்பவும் கிடைக்கிற வருமானம் கிடைக்கிற மாதிரி பண்றது தான் வந்து ஓப்பெக்கோட மிஷன். How OPEC helps other countries.
அப்ப மற்ற நாடுகளுக்கு எப்படி ஓபக் உதவி செய்யுது அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வித் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். குறைந்த வட்டிக்கு அது பணம் உதவி செய்யும். எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்டுகளுக்கு. ப்ராஜெக்ட்னா பல திட்டங்கள், எல்லா கண்ட்ரிலையும் நிறைய திட்டங்கள்லாம் வகுப்பாங்க இல்லைங்களா? அந்த திட்டங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணும், பண உதவி செய்யும். இட் ப்ரொவைட்ஸ் கிராண்ட்ஸ் டு சோஷியல் அண்ட் ஹியூமானிட்டேரியன் ப்ராஜெக்ட்ஸ். அப்ப கிராண்ட்ஸ் அப்படின்னா சோஷியல்னா சமூக மேம்பாட்டுக்காக, ஹியூமானிட்டேரியன் ப்ராஜெக்ட்ஸ்னா மனிதாபிமானம் மிக்க திட்டங்களுக்கு இது வந்து நிதியுதவி செய்யும். ப்ரொவைட் பண்ணும்னா கொடுக்கும்னு அர்த்தம். கிராண்ட்ஸ் அப்படின்னா நிதியுதவி. It has an information center with 2000 volumes including books. இவ்வளோ புக்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் இருக்கு, மேப் இருக்கு, கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டட் டு பெட்ரோலியம். ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்னா மாநாடு, மாநாடுகள்ல என்ன பேசப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது, பெட்ரோலியம் பத்தி, பெட்ரோலியம் ரிலேட்டடா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல. இன்ஃபர்மேஷன் சென்டர்னா தகவல் தகவல் மையம், தகவல் கொடுக்கிற ஒரு ஆபீஸ் மையம். எனர்ஜி பத்தி, எனர்ஜினா பவர், பவர் உருவாக்கம் பிளஸ் ஆயில் மார்க்கெட், எண்ணெய் சந்தை பத்தி இது இந்த இன்ஃபர்மேஷன் மையத்துல வாங்கிக்கலாம். த இன்ஃபர்மேஷன் சென்டர், இந்த தகவல் மையம் இஸ் ஓப்பன் டு பப்ளிக். எல்லா மக்களுக்கும் அது வந்து திறந்திருக்கும். யார் வேணாலும் இந்த தகவல் மையத்துல தகவல்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் ஓப்பனா இருக்கு. ஓகே, இப்போ we have completed the 5th lesson of civics. நியரஸ்ட் ஃபியூச்சர்ல மற்ற எல்லா லெசனோட லாங் ஆன்சர்ஸும் போஸ்ட் பண்றேன். ஐ ஹோப் திஸ் சேனல் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா இந்த ஜெயந்திஸ் எஜுகேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் என்ன போஸ்ட் பண்ணாலும் இம்மிடியட்டா நீங்க பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட். பெஸ்ட் விஷஸ்.